இன்னைக்கு தமிழக அரசு மும்மொழி கொள்கையில் தோர்ந்து போச்சு. இதனால இந்த தோல்வியை மறைப்பதற்கு, மடைமாற்றுவதற்கு தான் இந்த விவகாரத்தை கையில் எடுக்குது, சம்பந்தமே இல்லாம அப்படிங்கிறாங்க பாஜக. என்ன இப்படி எல்லாம் எந்த விதத்திலேயும் எதையுமே நினைச்சு கூட பார்க்காம மும்மொழி திட்டத்தோடு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இருமொழி கொள்கை இன்னும் பகிரங்கமா சொல்றேன். அவங்களுக்கு தெரியணும்னா உனக்கெல்லாம் புரியணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறாரு. இது திராவிட மாடல் அரசு, திராவிடம் தமிழ், மாடல் இங்கிலீஷ், தமிழும் ஆங்கிலமும் கலந்த திராவிட மாடல் அரசுன்னு உனக்கு புரியணும்ட்டு தான் அதையும் சொன்னாரு. இப்ப நம்முடைய அரசு கல்லூரிகள், நம்முடைய பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் எப்பொழுதும் போல நல்லா நடக்குது. ஒரு செய்தி இருக்கு பாத்தீங்களா, போய் அங்க அனுப்புங்க. இவங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல 8வது படிக்கக்கூடிய கிளாஸ்ல போய் ஆங்கில வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் போறாரு. அங்க போய் ஒரு 2-3 பேர் கேள்வி கேட்கிறாங்க. வந்தவங்க, வெளியில இருந்து வந்தவங்க ஸ்கூல் ஆய்வாளர்கள் கேட்கும் போது இங்கிலீஷே சுத்தமா தெரியாம பசங்க நின்று இருக்கு. இந்த ஆசிரியரை கேட்டு ஆசிரியர்கிட்ட கொடுத்த உடனே அந்த ஆசிரியர் டீச்சர் இங்கிலீஷ் புக்கை படிக்க தெரியாம தப்பு தப்பா படிச்சுட்டு நிக்குது. தெரியுது இல்ல, போய் பாரு. வெறும் இந்திய மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாசமாயிட்டு ஒரு மொழி கொள்கையை பின்பற்றி கொண்டு இருக்கிற உன் கட்சி இங்க தமிழ்நாட்டுல நல்லா இருக்குன்றத நாசமாக்க திட்டம் போறீங்க. அந்த மும்மொழி கொள்கை என்னைக்குமே இங்க கிடையாதுன்னு நேற்று கூட அறிவிச்சிட்டாரு. இன்னும் கூட கேட்டீங்கன்னா மிகப்பெரிய மொழி போருக்கு தயாராவீர்களான்னு நிருபர்கள் கேட்டாங்க. அதுக்கு எங்க தலைவர் சொன்னார், முதல்வர், எந்த நிலையிலையும் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம், விடவே மாட்டோம் அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிக்கணும், இல்ல பார்க்கணும், எதையாவது செய்யணும். எங்கேயாவது தூங்கிக்கிட்டு இருந்துட்டு எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்தா நாம என்ன பண்ணோம்?